நீ என்னம்மா கூண்டுல அடிச்ச புலி மாதிரி, கூண்டுல அடிச்ச பெரிய புலி மாதிரி அப்படி இப்படி நடந்துட்டு இருக்க? ஏய், ரஞ்சினிக்கு பட்டுப்புடவை எடுக்கணும்டி. கையில வேற காசு இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்துகிட்டே இருக்கேன். ஏமா அவதான் இங்க வரும்போதெல்லாம் ஜவுளி கடையே அள்ளிட்டு வராளே, இந்த புடவை அவளே எடுத்துக்க மாட்டா? அட கூறு கட்டவளே, நிச்சயதார்த்த புடவையை நாம தாண்டி எடுக்கணும். ஏன்னா அவ நமக்கு ஏகப்பட்டது செஞ்சிட்டா. இந்த புடவையை நாம எடுக்கிறதாண்டி முறை. இதுக்கேமா குழம்புற? நீ பணத்துக்காக தானே ரஞ்சினிக்கு பாஸ்கரை கட்டி கொடுக்குற, அப்புறம் புடவைக்கும் பணம் அவளே கேட்க வேண்டியதானே? இத பாரு, நீ ஒரு அறகுறை. உனக்கு இதெல்லாம் சொன்ன தெரியாது. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கடனை உடனே வாங்கியாவது சிலதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். பின்னாடி ரஞ்சினி கிட்ட நாம 1க்கு 10 திருப்பி வாங்கிடலாம், தெரியுமா? அதெல்லாம் வேற விஷயம். இப்ப நாம அவளுக்கு செய்யணும். கையில காசு வேற இல்ல. என்னம்மா பாக்குற? சீதா கண்ணு, இந்த வளையல அம்மா கட்டி கொடு. அம்மா 4-5 மாசம் கழிச்சு உனக்கு திருப்பி தரேன். ஐயோ, நான் தர மாட்டேன். ஏய், பெத்த அம்மா தானே கேக்குறேன். குடுறி அதெல்லாம் தர முடியாதுமா. அந்த அபிக்கு இத கேட்டா மட்டும் கட்டி கொடுக்கற, நான் கேட்டா கொடுக்க மாட்டியா? என்னமா சந்த கடை மாதிரி எரிச்சலா இருக்கு. எல்லாம் இந்த அரகர பண்ற வேலை தான்டா. ரஞ்சினிக்கு பட்டுப்புடவை எடுக்கணும், கையில பணம் இல்ல. கையில இருக்கிற வளையல குடுனா இந்த லூசு தர மாட்டேங்குதுடா. என்னால தர முடியாது. கொடுக்க வேண்டாம். என்னம்மா எதுக்கு போய் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு. அப்படின்னா என்னடா? இதை யாரா கொடுத்தா? ரஞ்சினி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. இதுல எவ்வளவு பொருள் வேணாலும் வாங்கலாம். அப்படியா? பரவாயில்லையேடா. பாருடா, நான் இங்க எவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்கேன். இது எதுவுமே காதுல விழாத மாதிரி இந்த மனுஷன் படிச்சிட்டு இருக்காரு. ஏங்க, முழு பரிச்சை நெருங்குதாக்கம். ஏங்க, உங்க காது என்ன செவிடா? நடக்கிறது எதுலயுமே பட்டுக்காம பெரிய கல்லூரி மக மாதிரி இருக்கீங்க. இப்ப என்ன பெருசா நடக்குது? கேக்குறத பாரு. உங்க பையனுக்கு கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குங்க. அதுக்கு பட்டுப்புடவை எல்லாம் வாங்கணும். ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குங்க. நீங்க எதையாவது கண்டுக்கிறீங்களா? நிச்சயதார்த்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. யாருக்கு நிச்சயதார்த்தம்? நம்ம பையனுக்கு தான். நான் ஒருத்தி கத்திட்டு இருக்கேன், கேட்காத மாதிரி நடந்துக்கிறீங்களே. இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல உங்களுக்கு? அலமேலோ, கேட்கறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏற்கனவே கல்யாணமானவன் நம்ம பையன். இவன் கல்யாணத்துக்கு நாம 2 பேரும் சேர்ந்து போய் வீடு வீடா கல்யாண பத்திரிக்கை வச்சிருக்கோம். இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இவனுக்கு மறுபடியும் கல்யாணம் சொல்ல முடியும்? அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆனவன், இவனும் டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி போறான். இதுல என்னடி பெருமை இருக்கு? நீங்களும் நானும் ஒழுங்கான கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். அதுல பெருமை அடிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணங்கிறது யார் யாருக்கு நடக்குதுங்கிறத பொறுத்துதான் எல்லாமே. அப்படியே பார்த்தாலும் இது தப்பான கல்யாணம் தாண்டி. அபி அவன் கல்யாணம் பண்ணிக்கும் போது எல்லாரும் பார்த்து மனசார வாழ்த்துனாங்க. இப்ப இவன் பண்ண போற கல்யாணத்தை பார்த்து ஒரு ஆள் விடாம எல்லாரும் திட்ட தாண்டி போறாங்க. பெத்தவரா லட்சணமா மகனை பத்தி பேசுறதை விட்டுட்டு இப்படி வயிற்றுச்சல் பிடிச்ச மாதிரி பேசிட்டு அலையிறது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? எனக்கு என்னடி அசிங்கம்? எனக்கு என்ன அசிங்கம்? அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி போறான் பாரு. உன் பையன் தான் அசிங்கப்படணும். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் அபி அபின்னு. அலமேலு, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. என்ன, நீங்க அந்த மனநிலையில இல்ல. உங்க கூட சரிக்கு சரியா என்னால வாதாடவும் முடியாது. அத நான் விரும்பவும் இல்லை. உங்க இஷ்டம் போல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா தயவு செய்து என்ன மட்டும் கூப்பிடாதீங்க. என்னால அங்க வர முடியாது. அந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன விட்டுருங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? விட்டு தள்ளுமா. அந்த ஆள் வேற என்ன சொல்ல முடியும்? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆளு. அவர் வந்தா என்ன, வராம போனா என்ன? டேய், என்னடா புரியாம பேசுற? நம்ம சைடுல இருந்து பெரிய மனுஷங்க யாரும் வர வேண்டாமா? இந்த சீதா கழுதா ஒரு புருஷனை வரவிட மாட்டா. இந்த மனுஷன் சுத்தமா வரமாட்டாரு. இப்படி யாருமே வராம இருந்தா நமக்கு தான் அசிங்கம். என்னடா யோசிக்கிற? அப்பாவை மாத்த முடியாது. ராஜாராம் வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பண்ணுவாங்க பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் கல்யாணம் எது பண்ணாலும் நாம போக கூடாதுப்பா. பாக்கலாம் அவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்கன்னு. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். இத பாருமா, உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் நாம என்ன சொன்னாலும் கேட்கிற மனநிலையில இல்லம்மா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, நாம இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே கூடாது. நீ கேட்டுக்கிட்டே இருக்கியே. வணக்கம் அம்மா. என்னடா மாப்பிள,
இத்தனை நாள் அஞ்சு பாபி ஜார்ஜ் ரேஞ்சில் ஒரே லாங் ஜம்ப்ல என் போர்ஷனை தாண்டி போயிட்டே இருப்ப. இன்னைக்கு என்னடானா நீயே தேடிட்டு வந்திருக்க, என்னடா விஷயம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. என் மனசு எப்பவுமே உங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. வீட்டில் குப்பை கூட வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிற மாதிரி உன் மனசுல எங்கேயாவது ஓரமா எனக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருப்ப. தனி இடம்னா அது மெயினான இடம் மாமா. என்ன மெயினான இடம்னா நடுத்தருவுக்கே கொண்டு வந்துட்டேங்கிறியா? இதை பாருங்க, நான் உங்களுக்கு மச்சான். மலைக்கு போனாலும் மாமா மச்சான் தயவு தேவைன்னு பழமொழியே இருக்கு. அது அப்படியே தான்டா இருக்கு, நீ தான் அதை மறந்துட்ட. இது பாருங்க, நான் வளவலன்னு பேச வரும்ல, எனக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கு நீங்க அவசியம் வரணும். என்ன சொல்றீங்க? இத பாரு, அவர் வர மாட்டாரு. ஏய், நான் உங்ககிட்ட பேசல. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? அதுதான் சீதா சொன்னதை கேட்டே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இத பாருங்க, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போக கூடாது. ஒரு நிமிஷம் வாங்க, கொஞ்சம் பேசணும். என்னடா மாப்ள திடீர்னு என்ன தனியா ஓரங்கட்டுற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்கல. டேய், எதுக்கு நீ இப்ப அவரை தனியா கூப்பிடுற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். மாமா நீங்க வாங்க. வாங்கல. என்னடா மாப்ள, என்ன விஷயம்? மாமா, சீதா ஒரு லூசு. எங்க அப்பா அதுக்கு மேல. ஆனா நீங்க புத்திசாலி, அது எனக்கு நல்லா தெரியும். கரெக்டா மாப்ள, எல்லார பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா. நான் புத்திசாலி தான்டா மாப்ள, ஆனா புத்திசாலித்தனத்துக்கு அதிர்ஷ்டத்துக்கு சம்பந்தமே இல்லையடா. அதனாலதான் சிங்கிள் டீ கூட நான் சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும் மாமா. நான் ஏன் தெரியுமா உங்களை கூப்பிட்டு வந்தேன்? கேம் விஷயத்துக்காக இல்ல, உங்க பிரச்சனைய போக்கடிக்கணுங்கிறதுக்காக. மாப்ள 5000 ரூபாய் பாக்கெட் மணியை வச்சுக்கோங்க. நீங்க பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதை நான் வேற இடத்துல வாங்கிட்டு வந்தேன். இப்போதான் கொடுக்க சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. மாப்ள நீ கிரேட்ரா. மாமா, முதல்ல ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்டா வாங்க. அப்புறம் இந்த உருப்படாத கண்ணாடி கட்டிட்டு நல்ல ஸ்டைலா ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கோங்க. மாப்ள ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கும் சரி, ரஞ்சினிக்கும் சரி, உங்க மேல ஒரு தனி அபிமானம் இருக்கு. எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்பாவும் சீதாவும் அதை கெடுத்துருவாங்க போல இருக்கு. மாப்ள அதுக்கு ரெண்டையும் விட்டு தள்ளுறா. இத பாரு, உன் நிச்சயதார்த்தத்துக்கு நான் கண்டிப்பா வரேன். வேண்டாம் மாமா, உங்களுக்கு எதுக்கு பொல்லாப்பு? இதுங்க ரெண்டுமே ஃபியூஸ் போன பல்பு. இதுங்க பொல்லாப்பு என்னடா பண்ணும்? இத பாருடா, உன் விசேஷத்துக்கு நான் கண்டிப்பா வர்றேன். நாம 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் அசத்துறோம். என்ன? நல்லா யோசிச்சுக்கோங்க மாமா. இந்த ராஜாராம யோசிக்காம பேச மாட்டான், பேசின பிறகு யோசிக்க மாட்டான். இத பாருடா, சைலண்டா மூச்சு விடாம அந்த பக்கம் போயிடு. இந்த 2 டிக்கெட்டுகளையும் நான் சமாளிச்சுக்கிறேன். சரி மாமா. ஜமாயிடா மாப்ள. நிச்சயதார்த்தத்துக்கு 5000னா கல்யாணத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சமாவது கறந்துடணும். யாரும் கவனிக்கல. வராரு. என்ன அங்க போய் ரகசியமா பேச்சு? அதுவா, என்ன தனியா கூட்டிட்டு போய் மாமா என் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும்னு இந்த பாத்தியா இந்த 2 காலையும் புடிச்சிட்டு அழுகுறான். என்ன சொன்னீங்க நீங்க? என்ன சீதா என்ன பார்த்து இப்படி கேட்ட? நானும் அவஸ்தை பார்த்து மயங்குவேன். இத பாடுறா மாப்ள, எங்களுக்கெல்லாம் மானம் மரியாதை வாக்குதாண்டா முக்கியம். போங்கடா, நீங்களும் உங்க நிச்சயதார்த்தம் சொல்லி அவனை ஒரு காய்ச்சிட்டேன்ல. அப்படியே சொன்னீங்க? ஆமா. ஐயோ, கையை கொடுங்க. இத பாரு சீதா, நீ மட்டும் வேண்டான்னு சொல்லி ஒரு கோடு கிழிச்சு பாரு. அதை நான் தாண்டுவனா சொல்லு? இத பாரு, நான் கையை கழுவிட்டு வரேன். நீ தட்டெடுத்து வை, வைத்தியம் ரொப்பிக்குவோம். சாப்பாடு போடு. நீங்களும் வாங்கப்பா. எனக்கு பசிக்கலமா. வாங்கப்பா, சரி சாப்பிடலாம். முதல்ல சாப்பாடு போடுமா. எங்க போயிட்டாங்க? மனோ. என்னக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். அம்மா எங்க? அதெல்லாம் எங்கன்னு தெரியல. சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி வா அபி, அப்படியா? உனக்கு ஒரு காய் போட்டு தரேன். வா. சரி. மாப்பிள்ள கதவை தரடா. சொல்லிட்டு போலியா? இல்லையேக்கா, எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க போயிருப்பாங்க? அம்மா எங்க போயிருப்பாங்க? கோயிலுக்கு கீழுக்கு போயிருக்கும். கோயிலுக்கு போயிருந்தா காலையிலே கிளம்பி போனதா பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. என்னது, காலையில போனாங்களா? இவ்ளோ நேரம் வெளியில அம்மா எங்கடா இருப்பாங்க? புதுசா இருக்கு. ஆமாக்கா,
அம்மா போற இடம்னு பார்த்தா கோயில் ஒண்ணு, மார்க்கெட் ஒண்ணு. எங்க போயிருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. புரியலையே. ம். என்ன இது சொல்லாம என்ன இப்படி டிஸ்கஷன்? அக்கா காலையில கிளம்பி போச்சு, இன்னும் வரவே இல்லை. அதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். சித்தி வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆமா, சித்தி வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ ஹலோ, நான் அபி பேசுறேன். அக்கா, நான் தான் சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுமதி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆ, சரி, அங்க அம்மா வந்திருக்காங்களா? பெரியம்மாவா? இங்க வரலையேக்கா. ஏன்? இல்ல, வெளியில போயிருக்காங்க. சரி, ஒருவேளை அங்க வந்திருப்பாங்களோன்னு அதனால ஃபோன் பண்ணேன். சரி சுமதி, நான் அப்புறம் பேசுறேன். சரிக்கா. ஓகே. என்னக்கா? அம்மா அங்க வரலையாமே, எங்க போயிருப்பாங்க? ஹலோ, நான் தாம்மா ஆர்த்தி மாமியார் லட்சுமி பேசுறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை அபி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. வீட்டில் ஏதாவது பிரச்சனையாம்மா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்லைம்மா, தப்பா நினச்சிக்காத. சம்மந்தியம்மா காலையில் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இங்கே தான் இருக்காங்க. முகம் ரொம்ப வாடி போய் ஒரு மாதிரியா இருக்காங்க. அதான் குழம்பி போய் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். தயவு செஞ்சு வித்தியாசமா எடுத்துக்காதம்மா. சச்சே, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. அவங்க அங்க சும்மா தான் வந்திருப்பாங்க. நல்லதும்மா. சரி, வச்சுட்டுங்களா? சரிம்மா. என்னக்கா? யாரு? என்ன விஷயம்? அம்மா அந்த ஆர்த்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆர்த்தி வீட்டுக்கா? ஆமா. அங்க எதுக்கு போனாங்க? ஆர்த்தி, உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? அம்மா, ஆர்த்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அத்த நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. உட்காருமா. எப்பமா வந்த? நீ காலேஜுக்கு போனதும் வந்துட்டேன். ஏதாவது சாப்பிட்டியா? சம்மந்தி அம்மா என்ன நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆர்த்தி, என்ன யோசிக்கிற? தீபாவளி அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேம்மா. கோவமா இருக்கா? இருக்காதா? அபி கூட அன்னைக்கு சேர்ந்துக்கிட்டு நீ என்ன கூத்து பண்ண? என்ன ஆர்த்தி, அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசலாமா? இவங்க ஏன் அம்மா, இவங்க கிட்ட நான் எப்படி வேணா பேசலாம். அதை இவங்க கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நான் அன்னைக்கு எவ்வளவு அழுதுன்னு தெரியுமாம்மா? ஆர்த்தி, அன்னைக்கு நடந்ததே வேற. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உண்மையை சொல்ல போனா நீ அழுதா எங்களுக்கு யாருக்குமே பொறுக்காதுமா. அப்படி ஏதாவது நீ தப்பா நினைச்சுக்கிட்டேன்னா என்னை மன்னிச்சுடு. சச்சா, என்னம்மா இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசாத. ஆர்த்தி, எனக்குன்னு வேற யாரடி இருக்கா? அம்மா வீடோ அண்ணன் தம்பி வீடோ எதுவுமே இல்லை. எனக்கு என் பொண்ணுங்க தாண்டி இருக்கீங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கே போவேன் சொல்லு? அம்மா, நீ ஏதோ வேதனையில வந்திருக்கேன்னு தெரியுது. நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், என் கூடயே இருந்துருமா. ஆமாத்த, இது உங்க வீடு மாதிரி. எத்தனை நாள் வேணா இங்கே இருக்கலாம் த. ஆமா சம்பந்திம்மா, என்ன உங்க கூட பிறந்த மாதிரி நினைச்சு இங்கேயே இருங்க. ஆமா, அவங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாமா. அத்த, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். அம்மா, அங்க என்ன பிரச்சனை? என்னத்தடி சொல்றது? ஆனந்திக்கு அபி கல்யாணம் பேசிருக்கா. அது எனக்கு பிடிக்கல. நான் சொல்றது கேட்கறதுக்கு அவ தயாரா இல்ல. அவ மட்டும் இல்ல, நான் சொல்றது யாருமே கேக்குறதா இல்ல. ஏமா, உங்க 3 பொண்ணுங்கள்ல யாருமே உங்க பேச்ச கேட்க மாட்டாங்களா? இத பாருங்க,
கலா என்ன இது வந்தவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. நான் ஒன்னும் பேசல அத்தை. ஆனா நடந்ததை நினைச்சு பாக்குறேன். என் அப்பா அம்மா கூட உங்களுக்கு சம்மந்தி தான். அவங்க இங்க வந்தப்போ வான்னு கூப்பிடுறது கூட ஒரு ஆள் கிடையாது. இப்ப என்னன்னா விழுந்து விழுந்து உபசாரம் பண்றீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். வராதவங்க வந்திருக்காங்க, நீ பேசாம உள்ள போ. ம் நடத்துங்க நடத்துங்க. எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க தானே போறேன். இந்தாங்கம்மா குடிங்க, பேசிட்டுங்க. ஏம்மா, ஆனந்தி அக்காவுக்கு அபி யார மாப்பிள்ளைய பாத்திருக்காங்க? அந்த தொல்காப்பியன். நினைச்சேன், அபி சொன்னபடி ஆடுற ஆள் அந்த தொல்காப்பியன். அபிக்கு எப்பவுமே தான் பேச்ச யாரும் தட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். ஒரு காலத்துல அபி அவரை அளவில்லாம திட்டுச்சு. நான் ஒரு தடவை அவர் நல்லவர்னு சொன்னப்போ என்னையும் திட்டுச்சு. இப்ப என்னடானா இப்படி எல்லாம் அவங்க இஷ்டம் தானே. அபி ஏன் தொல்காப்பியனை செலக்ட் பண்ணிருக்க தெரியுமா? அவர் ஆனந்தி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அபியை யாரும் எதிர்த்து பேச முடியாது. எல்லா கண்ட்ரோலும் அதுக்கு வந்துரும். அதாம்மா, தன்னோட சுயநலத்துக்காக ஒரு தலையாட்டு பொம்மைய மாப்பிள்ளையாக்க நினைக்குது. அது சரி, இதுக்கு ஆனந்தி அக்கா சம்மதிச்சிடுச்சா? எதிர்த்து பேசல? தெரியல ஆர்த்தி. அபி அவகிட்ட பேசி வற்புறுத்தி சம்மதிக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ச்சே, தான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் அந்த அபிக்கு. அம்மா, இத நான் சும்மா விட போறது இல்ல. பாவம்மா ஆனந்தி அக்கா, அவளுக்கு தொல்காப்பியன் மேட்சே கிடையாது. இத பாருமா, இத நீ சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். பார்க்கலாம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது.